ரீசெண்டா நடந்த எஸ்ஆர்எச் வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்து தன்னோட 2026 ஐபிஎல் கெரியரை அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட இசான் கிஷன் பண்ண சம்பவம் எதுவுமே கிரவுண்ட்ல இருந்த ஒருத்தருக்கு கூட மறந்திருக்காது. அடுத்த வருஷம் ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு பார்த்தா நம்ம தளபதி ஜட்டு இருக்கக்கூடிய ராஜஸ்தானை வச்சு இசான் கிஷன் அடி நடிச்சிட்டு இருக்காங்க. நடந்த சம்பவங்கள்லாம் அப்படி குவாலிஃபயர் 2 மேட்ச் நடந்திருக்கும். அதுல டீம் எஸ்ஆர்எச் ரொம்பவுமே கேவலமா தோத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து நடந்ததை நீங்களே பாருங்க. அந்த அற்புதமான காட்சிகளை உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு பிறக்கிட்டு வந்திருக்கேன். வெட்டு வெட்டு வாக்களுந்தி ஆயாசே வெட்டு வெட்டு எக்கு தரா ஆயாசே பேரு பெத்த நேரோலினி ஆயா. அந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொடுப்போ சொல்றாங்கல்ல. 16 ரிப்பீட் ஆக போகுது. இதுக்கே அசந்துட்டா இப்படி இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குல்ல. எடிட்டர் போடுப்பா. வெள்ளத்திலையா போடுறா. ஆனா திடீர்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் எதுக்குடா ஜட்டுவ தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க? ஏன்னா 2023 ஐபிஎல் ஃபைனல்ல தலைவன் பண்ண சம்பவங்கள்லாம் அப்படி. அந்த ஒரு சீசன்ல எம்எஸ்டி பேட்டிங் இறங்கணும்ன்றதுக்காக தலைவன் அவுட் ஆகணும்னு வேண்டவங்கடா சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஆனா 3 நாள் காத்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் தலைவன் மேட்சை முடிச்சு எம்எஸ் தோனியவே செலிப்ரேட் பண்ண வச்சிருப்பாரு. அதெல்லாம் என்ன மூமெண்ட். ஒரு டீமை ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஹிஸ்டரிலாம் என்னன்னு எடுத்து பார்க்கணும். 2 டீமுமே ஆண்ட பரம்பரை ஐபிஎல். ஏதோ ஒரு 3 வருஷமா சரியா பண்ண முடியலனாலும் ஒரு காலத்துல 2 கேப்டன்ஸுமே ஐபிஎல் தன்னோட கைக்குள்ள வச்சிருந்தாங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சது ஓல்டு ஐபிஎல் இல்ல இப்ப நடந்துட்டு இருக்க ஐபிஎல் கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா எக்ஸ்க்ளூசிவா ஒன்னு வருது, பாத்துட்டு போங்க. பை பை. மாமாக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ இந்த விசில் எடுத்து ஊதணும். அப்படி இப்ப மாமாக்கு போர் அடிக்குது, ஊது. என்ன ப்ரோ ஓல்ட் ஃபேம்ல போற ஆர்சிபியை பத்தி வரலாம் மறந்துட்டீங்களா? கதையா முடிஞ்சு